அனைவருக்கும் புது ஒரு வீடியோலேக்கு வரவேற்கிறோம். நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிற செக்ஷன் எதனால நமக்கு நஷ்டங்கள் ஏற்படுது. இறால் ஃபார்மிங்கில், ஷ்ரிம்ப் ஃபார்மிங்கில் எதனால நம்மளுக்கு ஃபெயிலியர் நடக்குது. அதனால் நம்ம இப்போ நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருந்தேன். பார்ட்டு இப்போ ஒரு 12வது பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இது 13வது பார்ட்டு. இது எல்லாமே நமக்கு நடக்கிற ஃபெயிலியர் காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகுது. அப்போது நமக்கு இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற தப்பான முறை நிப்பாட்டினா மட்டும் நமக்கு கரெக்டான முறைக்கு போக முடியும். அதனால தான் இந்த தப்பான முறை எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் இப்போ போயிட்டு இருக்கிறது வாட்டர் பேராமீட்டர். அதுக்கு இடையில இன்னொரு சப்ஜெக்ட்டு நமக்கு ஃபெயிலியர் ஆகிற காரணங்கள் அதுவும் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். வாட்டர் பேராமீட்டரில் நமக்கு இன்றைக்கி போக வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னா டர்பிடிட்டி அண்ட் அயன் கண்டென்ட். அதாவது நான் 2 வாட்டர் பேராமீட்டர் அதோட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிட்டு போகிறேன். என்னென்னா இது எல்லாமே ப்ராக்டிக்கலி காட்டினா தான் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அது நம்ம கல்ச்சர் டைமில் போகும்போது அது ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு எல்லாமே எந்த ப்ராடக்ட் போடணும், எப்படி போடணும், அது செய்கிறது. இது இப்போ நமக்கு இப்போ நீங்கள் லைம் நீங்கள் கலசி தண்ணியில் போடுங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு மெத்தடில் அது மிக்ஸ் பண்ணி போடும். அப்படி இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு அது எல்லாமே எப்படி ப்ராக்டிக்கல் நம்ம செய்கிற முறையில் அது ஒன்று இருக்குது. இப்போ இப்போது ஒரு டீ போடுற ஒரு ஆள் டீயில் என்ன வேணும்? டீ தூள் வேணும், சுகர் வேணும், தண்ணி வேணும், இது எல்லாம் வேணும். ஆனால் ஒரு ஆளும் டீ போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயே தண்ணி இருக்கும், தண்ணி சூடாகும், அதுக்கப்புறம் டீ தூள் போடும், சுகர் போடும், அதுக்கப்புறம் கப்பில் போட்டால் பால் போடும். இது எல்லாமே போட்டாலும் ஒரு டீ கடையிலையும் ஒரு டேஸ்ட் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இது ஒரு ஆள் செய்யும்போதும் அது செய்கிற மெத்தடிலிருந்து அதோட டெக்னிக் மாறிடும். அப்போ அதனால் இதுக்கு ஒரு ப்ராப்பரான நம்மளை செஞ்சு வச்சுருக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டர்பிடிட்டி சொல்லலாம். டர்பிடிட்டின்னா என்ன? டர்பிடிட்டின்னா தண்ணி கலங்கி இருக்கும். கலங்கின்னா இந்த மழை பெய்யும் போது நம்ம ரோடிலெல்லாம் தண்ணி நிற்கல, வேறு ரெட்டு மஞ்சள் கலரில். அது என்னென்னா அந்த மண்ணோட தண்ணி மண் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு கலங்கி நிற்கிது. அதுக்கு தான் இந்த டர்பிடிட்டின்னு சொல்லலாம். அது NTUன்னா ஒரு யூனிட்டில் தான் அது மெஷர்மெண்ட் பண்ணணும். அது நம்மளால் ஃபார்மில் பண்ண முடியாது. அது நம்ம லேபில் கொடுத்துட்டு அது பண்ணணும். அது கண்ணால் தெரிஞ்ச ஒரு இது இருக்கும், ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். அது லேபுக்காரன் அது லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டர்பிடிட்டி இவ்வளோ இருக்குது. டர்பிடிட்டி கம்மி பண்ணணுன்னா நமக்கு செடிமெண்டேஷன் அந்த மாதிரி இதுக்கு போகணும். ஒரு சில இடத்துல தண்ணியில் டர்பிடிட்டி செடிமெண்ட் ஆகாது. அதாவது தண்ணியில் கலந்திருக்கிற அந்த மெட்டலோடு ரொம்ப 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 மைன்யூட், அதாவது சின்ன ஒரு காற்றில் கூட இது தண்ணிக்கு மேலே ஓடிட்டு இருக்குது. அப்போ அதெல்லாம் ஷ்ரிம்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துடும். அப்போ அதனால் அந்த மாதிரி இடத்துல நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அதாவது தண்ணி நம்ம சொன்னல, நம்ம வாட்டர் பேராமீட்டர் டெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு 15 வாட்டர் பேராமீட்டர் கம்பல்சரி நமக்கு ஏற்ற விதமான லாபம் கொடுத்துட்டு நமக்கு அங்கே இறால் பண்ணை வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேயும் போய்ட்டு இந்த ஸ்ட்ரகிள் எடுத்துகிட்டு நம்ம பண்ணை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போது டர்பிடியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் டர்பிடிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி இதில் போயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அது பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்தது அயன் கண்டென்ட். அயன் கண்டென்ட் என்ன? அயன் கண்டென்ட் 2 தரவு இருக்குது. அதாவது பார்த்தா தெரியும், நல்ல மஞ்சள் கலராக தண்ணியை பார்த்தாலே பம்ப் பண்ணும்போது தெரியும், மஞ்சள் கலராக இருக்கும். ஒரு சில அயன் போரில் இருந்து வெளியில் எடுக்கும்போது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அங்கே தண்ணி அங்கே வச்சுன்னா அது ஸ்லோவிலி மஞ்சையாக மாறிடும். ஒரு சில போரில் இருந்து
அது தண்ணீர் நல்ல பியூர் ஒயிட் மாதிரி இருக்குது, ஆனால் அது கலர் மாறாது. அதுக்கு வந்து ஃபெரிக்கைன் ஃபெர்ராக்கைன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும். அப்போது அதை விட்டுடுங்க, நமக்கு அது தேவையில்லை. அதாவது வந்து நமக்கு என்னன்னா, இந்த தண்ணியில் இருக்கிற அயன் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா? அதாவது வந்து செடிமெண்ட் வச்சா ஒரு அரைக்குறை ஒரு பாதி அயன் செடிமெண்ட்டில் போயிடும். ஆனால் ரொம்ப ஒரு சில அயன் வந்து செடிமெண்ட்டில் வராது. அதாவது வந்து அயன் பார்ட்டிக்கிள் வெயிட் பார்ட்டிக்கிள் இருந்தால் அது வந்து செடிமெண்ட் ஆகும். ஒரு சில அயன் வந்து மைன்யூட்டாக இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த தண்ணி வந்து நல்ல குடிக்கிற தண்ணி மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதில் அயன் இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா அதில் அயன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அயன் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செடிமெண்ட் ஆகிற அயன் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஈஸி. ஆனால் அவ்வளவும் செடிமெண்ட் ஆகாது. இதுக்கு வந்து நம்ம ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறத கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது வந்து அதுவும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அது எப்படி அது கலர்றது, அது எப்படி அயன் கண்டென்ட் எத்தனை அயன் கண்டென்ட் அதிகம் இருந்தாலும் நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கு எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. நான் ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் வைக்கிறதுக்கு போனால் அங்கே வந்து அயன் கண்டென்ட் 7.5 மேலே 7.5 to அதுக்கு மேலே இருக்குது. நான் வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சயின்டிஸ்ட் ஆளுக சிபா, அதே மாதிரி இந்த ஜேஜே யூனிவர்சிட்டி அதில் இருக்கிற முக்கியமான சயின்டிஸ்ட்டு, குஜராத்தில் இருக்கிற ஒரு இந்த இந்த ஆர்ஜிசிஏ மாதிரி இருக்கிற அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட், இந்தியாவிலே அரைக்குறை ஒட்டுமிக்க எல்லா ஷ்ரிம்பில் வந்து வாட்டர் பேராமீட்டரில் இருக்கிற எல்லா ஆளுக்கிட்டே ஒரு அரைக்குறை ஒரு 99% ஆளுக்கிட்ட நான் இந்த சப்ஜெக்டு கேட்டாச்சு. ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் யாருமே சொல்லலை. இது ஒரு அற்புதமான ஒரு 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 காரியம். அதாவது ஒரு ஆள் சொல்கிறது வந்து நீங்கள் அது போடுங்க, இன்னொரு ஆள் சொல்கிறது வந்து நீங்கள் இது போடுங்க. ஆனால் இவர் யார் சொன்னதும் கரெக்டான நமக்கு அந்த இதில் யூஸ்ஃபுல் ஆகலை. அப்புறம் நான் வியட்நாமில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆள் நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு வியட்நாம் டெக்னாலஜின்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிற ஆளில் பிஎம்மில் நான் போய் அவருக்கு கேட்டதும் அவர் அதை எனக்கு சொல்யூஷன் கொடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து அது செய்கிற மெத்தேடு என்னென்னா, அது நான் இங்கே செஞ்சு காட்டுறேன்னா அது வந்து நம்ம கல்ச்சருக்கு போகும்போது இங்கே வந்து அயன் கண்டென்ட் இல்லை, நமக்கு தண்ணியில் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறது அயன் கண்டென்ட் இல்லை. ஆனால் நான் அது வந்து அது எப்படி அயன் கண்டென்ட் இருக்கிற ஒரு இடத்துல நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து போடுற அது பொருள்கள் அது எப்படி அது ப்ராக்டிக்கலி அது லேபில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு அது அயன் கண்டென்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் கேரளாவில் ஒரு இடத்துல அயன் கண்டென்ட் அதிகமாக இருந்த ஸ்தலத்தில் நான் செஞ்சேன். அது செஞ்சதுன்னு அயன் கண்டென்ட்டோட ஆப்டிமல் லெவல் வந்து 0.03, அதாவது 0.3ன்னு சொல்லலாம். 0.3ல தான் நமக்கு அயன் கண்டென்ட்டு ஷ்ரிம்ப் ஃபார்முக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் நான் இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி நான் அயன் கண்டென்ட் இருக்கிற தண்ணியை எடுத்து அவர் சொன்ன மாதிரி மெத்தேடு நான் அது செஞ்சுக்கிட்டு அது 0.2க்கு நான் கொண்டு வந்தேன். 0.2லேக்கு கொண்டு வர்றதுக்கு ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னேன்னா, அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 0க்கு கொண்டு வர முடியும் அயன் கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் அது நான் வந்து அது உங்களுக்கு அது வீடியோ எடுத்து நான் கரெக்டாக இந்த சேனலோட காட்டி கொடுக்குறேன். அயன் கண்டென்ட் எப்படி ரிமூவ் பண்ணுது, அது நம்ம வெறுതെ சும்மா வாயில் சொன்னால் நீங்கள் வந்து அது போய் எடுத்து செஞ்சாலும் உங்களால் அது பண்ண முடியாது. அது ப்ராக்டிக்கலி உங்களுக்கு காட்டி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் அது நான் பெண்டிங் வச்சுருக்கேன். அது வீடியோ அது ஒரு 15 நிமிஷம் ப்ராசஸ். அந்த 15 நிமிஷம் ப்ராசஸில் அது வந்து அதில் என்னென்ன கலரணும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது அது வந்து அதை நான் ப்ராக்டிக்கல் காட்டி கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து தப்பு நடக்காது. அதனால் இப்போ அயன் கண்டென்ட்னால கஷ்டப்பட ஆள்கார் இருந்தால் நீங்களுக்கு டோன்ட் வரி, நீங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கேரளாவில் எல்லாம் வந்து இந்த தெங்கந்தோப்பின் இடையில இருக்கிற இந்த இது இருக்கும் தெங்கந்தோப்பு, அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல எல்லாம் போர் போட்டுன்னா மஞ்சள் கலரில் தண்ணி வந்துடும். அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் கல்ச்சர் அயன் கண்டென்ட்டு அதிகமாக இருந்தால் கல்ச்சர் போகணும்னு இல்லை, அது குஞ்சு விடும்போது சத்து விடுவது, அது வந்து அவ்வளோ பிரச்சனை பாய்சன். அப்போ அதனால் நம்மளை ஒரு வாட்டர் பேராமீட்டரும் நம்ம இது வந்து அது நாலேஜ் எடுத்து வச்சுருந்தா
ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதை வந்து நீங்கள் எல்லா வாட்டர் பேராமீட்டர் அரைக்குறை நான் சொன்னேன்ல ஒரு 30-31 வாட்டர் பேராமீட்டரு நம்மளை தெரிஞ்சு நம்மளை உள்ளில் அது பதிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான தோணா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடணும். உங்களை அக்வாகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு நிறைய ஆள்கார் இந்த வீடியோ பார்த்துட்டு சார் ரொம்ப யூஸ் ஆகுது, ரொம்ப யூஸ் ஆகுது உங்களோட வீடியோ அப்படி சொல்லுது. அதாவது வந்து நீங்கள் ஒரு சில ஆளுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு இப்போ சார் இதில் என்னென்னா இது வந்து ரூமில் உட்காந்து பேசணும் இல்லை, இதோட நாலேஜ் பேஸ் வந்து இது வேல்யூபிள். இது தெரியாத நீங்கள் போய் ப்ராக்டிக்கலி பார்த்துட்டேன்னா நான் இப்போ இந்த அயன் கண்டனோட இந்த சப்ஜெக்ட் சொல்லாத நான் ஒரு குப்பியில் தண்ணி பிடிச்சி அதை அங்கட்டாக்கி இங்கட்டாக்கி இன்னது போடி அப்போ அதில் வந்து இது என்ன நான் செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதில்லை. அதனால தான் நான் இது சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்போ நான் அது ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது நான் இப்போ இத்தனை 13வது பார்ட்டில் நான் இந்த அயன் கண்டென்ட்டை பற்றி சொல்லிடுச்சு. அதனால் நீங்கள் அது போய் பாருங்கள். இப்போ உதாரணமாக நம்ம மனிதர்களுக்கு யாருக்குமே டைம் கிடைக்காது. ஒரு 10-12 நிமிஷம் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்பொழுதுக்கு டைம் இல்லை, எல்லோரும் ஸ்கிப் பண்ணி போயிடும். அப்போ நான் இது சொல்லிவிட்டு இதை கூட அந்த வீடியோ கூட ஆட் பண்ணும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போ அதனால் வந்து அது பார்க்குறது வரைக்கும் எடுக்கிற எனக்கும் எல்லாம் டைமு வேஸ்ட்டு. அப்போ அதனால தான் நான் இது வந்து செக்ஷன் போயிட்டே இருக்கும். இப்போ உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணது, உங்களை டைமுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இப்போது சண்டேயில் வருத அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு வேளை அதை நான் வாட்ஸ்அப்பில் வந்து செய்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிருக்கேன். ஒரு ஆள் சொல்கிறது, சார் நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துன்னா நம்மளுக்கு வந்து அது திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் யூடியூப்பில் வந்து லைவ் வீடியோக்கு வாங்க, அப்போ நமக்கு ரெக்கார்டு கிடைக்கல அப்படியெல்லாம் சொல்கிறது. அதனால் அதை யோசித்து செய்யலை. ஏதாவது ஒரு ஆள் நீங்களுமாയിട്ട് நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஆൾക്കാரும் நம்ம ஒரு நேரிட்டு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஒரு செக்ஷன் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் பேராமீட்டர் வரும் வரைக்கும் நன்றி, வணக்கங்கள்.